நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவருடைய தோற்றத்திலும் பேச்சு திறமையிலும் மயங்கியவர்கள் ஆயிரம் ஆயிரம். அதில் பெண்கள் கூட்டம் அதிகம் என்று சொன்னால் மிகையாகாது. I, on behalf of CTT, welcome Mr. Gopinath, the star of Star Vijay. Welcome you, sir, and we're very happy to have you. Today you are here with us and we are very happy about the whole thing, and we take this occasion to request you to inaugurate our youth parliament. It is the request. ஏதோ கேள்விகள்லாம் கேட்க போகிறீங்க அப்படின்னாங்க. சரி, ஒரு நாள் நீங்கள் கேட்க நான் சொல்லுவோமே. எஸ், என்ன கேட்க போகிறீங்க அப்படி? என் கல்யாணத்துக்கே நான் கோட்டு போடல. கோட்டு வந்து வேலை நிமித்தமாக போடக்கூடாது, ஏற்கனவே வேகுது, இதில் கோட்டு வேற வேணுமா? ஆக்சுவலாக நான் இப்படி தான் இருப்பேன். ஷோ தவிர மீதி எந்த நேரங்கள்லேயும் நான் கோட் போட்டதே கிடையாது. ஸோ கோட்டுங்கிறது ஷூட்டுக்கு மட்டும். மற்ற நேரத்துல எல்லாம் இது மாதிரி ஏதாவது சட்டை பேண்ட்டு தான் ஆணியில் தொங்குது. அப்புறம் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன், என்கிட்ட ஒரு கோட்டு கூட சொந்தமாக கிடையாது. கோட்டை தாண்டி இங்கே என்ன இருக்குங்கிறதா முக்கியம். நான் நம்புகிறேன், நீங்களா நம்புறீங்கன்னா ஓகே. என்ன கேட்க போகிறீங்க? முதல் கேள்வி முடிஞ்சு போச்சு. இது எல்லாரும் மனசில் வச்சுருக்க கேள்வி தான். போனால் உங்கள் கோட்டைங்க, உங்கள் உயிர் எங்கங்கிற மாதிரியே கேட்குறது. என்னமா எழுதியெல்லாம் வேற வச்சிருக்கீங்க? தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தவறிய காலத்தில் இதுதான் தமிழ் என்று தமிழுக்கு அறிமுகம் கொடுத்த விஜய் டிவியின் தத்து பிள்ளையே, உம்மை காண்பதில் எங்களுக்கு முதலில் உங்கள் தமிழுக்கு எங்களது முதல் வணக்கம். தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தவறிய காலத்தில் இப்ப எல்லாமே ஆங்கிலம் ஆங்கிலம்ன்ற மோகத்துல தெரியலனா கூட பந்தாக்காக பேசுற காலத்துல தமிழ் உங்களுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சோம், தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அந்த ப்ரோக்ராமை யாருக்கும் தமிழ் தெரியலனாலும் அதை பார்க்குற அளவுக்கு உங்களால் பேச முடிஞ்சதுக்கு நீங்கள் சின்ன வயசுலேருந்தே அந்த தமிழ் மேலே ஆர்வம் இருந்ததா இல்லை அந்த மீடியாக்காக நீங்கள் அப்படி மாறிட்டீங்களா? ஆக்சுவலாக தமிழுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிற ஒரு கூடுதல் ஸ்லேடையிலே நான் அதை பார்க்கல. இது உலகத்திலேயே தாய்மொழியில் பேசினா கைத்தட்டு கிடைக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். வேறு மொழியில் பேசி கைத்தட்டு கிடைச்சா பரவாயில்ல. நம்ம ஊரில் மட்டும்தான் ஒருத்தன் தாய்மொழியில் சரியாக பேசினாலே பாராட்டுறீங்க. மெனக்கெட்டெல்லாம் இது முயற்சி செஞ்சதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் பேசுகிறது மெனக்கெட்டு சரியான தமிழ் பேசி விட வேண்டும், ழகரத்தை ஸ்பஷ்டமாக உச்சரிச்சிடணும் அப்படின்லாம் நான் நினைக்கல. எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என்னென்னா ஆங்கிலத்தை ஸ்டைலாக பேச முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாருக்கும். பட் தமிழை ரொம்ப ஸ்டைலாக பேச முடியும். நம்ம அடிப்படையில் வந்து தமிழை ஸ்டைலாக பேச முடியாங்கிற ரீசன்னால தான் நம்ம இங்கிலீஷை கொஞ்சம் ஒரு ஸ்டைலிஷான லாங்குவேஜ் நம்ம ஃபீல் பண்ணுறோம். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாலே இலங்கை வானொலியில் ரொம்ப அழகாக தமிழை பேசுவாங்க. நீங்கள் வந்து திஸ் இஸ் சேனல் 87 ஃப்ரம் அமெரிக்கா அப்படின்னு சொல்கிற அதே ஸ்டைலில் அதை விட அழகாக இருக்கும். இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தமிழ் சேவை 2 அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும் ஸ்டைலாக. யாருக்கு தன்னுடைய சொந்த அடையாளங்கள் மீது கூடுதலான மரியாதை இருக்கிறதோ, தன்னுடைய இலக்கியங்கள் மீது, தன்னுடைய புதினங்கள் மீது, தன்னுடைய வரலாற்றின் மீது, தன்னுடைய செழுமை மீது, தன்னுடைய ஜியாகிரபிக்கல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் மீது யாருக்கு பெரிய மரியாதை இருக்கிறதோ அவன் தன்னுடைய அடையாளத்தை பற்றி பெருமையாக முன்வைப்பான்.
எனக்கு என்னுடைய சமூகத்தின் மீதும் என்னுடைய மக்களின் மீதும் என்னுடைய பொருளாதார என்னுடைய இலக்கிய செறிவுகளின் மீதும் பெரிய மரியாதையும் காதலும் இருக்கிறது. நான் இயல்பாகவே கொஞ்சம் சுமாராக தமிழ் பேசுகிறேன். மெனக்கெட்டெல்லாம் தமிழ் நான் முதல்ல இந்த நல்ல தமிழ் பேச வேண்டும்னு மெனக்கெட்டெல்லாம் ஒரு கொள்கையெல்லாம் வச்சுக்க முடியாது. அப்படி எதுக்கு ஒரு கொள்கையை வச்சுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியலை. நம்ம பேசுகிற தமிழ் சரியாக இருக்கணும், இல்லைன்னா எனக்கு கூச்சமாக இருக்கணும்னு ஒரு தோணணும். இங்கிலீஷை தப்பாக பேசுகிறதுல யாருக்குமே இங்கே கூச்சம் இல்லை, ரைட்டு தானே? இங்கிலீஷை தப்பாக என்ன சொல்ல போனோம்னா தமிழை தப்பாக பேசுகிறதுல யாருக்கும் வந்து கேவலமாக நினைக்கிறதே இல்லை நம்ம. ஆனால் இங்கிலீஷை தப்பாக பேசிட்டா உடனே ஹேவ் பீன் சொல்லணுமா ஹேட் பீன் சொல்லணுமா, ஒரு கர்மமும் வேண்டாம், என்ன இடவோ சொல்லிட்டு போங்க. எவன் ஒரு காரணம் லாங்குவேஜ், அடுத்தவனுடைய லாங்குவேஜ் சிதைகிறத பற்றி நமக்கு அவ்வளோ கவலை இருக்குது. சொந்த லாங்குவேஜை சரியாக பேசலைங்கிறது லேசாக நமக்கு சுருக்குன்னு தைக்கணும். தச்சா தான் நமக்கு நம்ம அடையாளத்தின் மீது மரியாதை இருக்கிறதுன்னு நான் நம்புகிறேன். அம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அந்த வார்த்தைக்கு பின்னால் அம்மா என்கிற வார்த்தைக்குள் அவ்வளோ அர்த்தம் ஒழிஞ்சிருக்கு, அந்த அன்பு ஒழிஞ்சிருக்கு. ஒரு குழந்தைய ஒரு அம்மாவை ஒரு குழந்தை அம்மானு கூப்பிட்றப்ப கிடைக்கக்கூடிய அந்த ஸ்பரிசத்தை இன்னொரு மொழியால் செஞ்சிடவே முடியாது. சிம்பிள் ஆஸ் தட். நாய் துரத்தையில் மம்மின்னு யாரும் கத்திக்கிட்டுலாம் ஓடுறது இல்லைல்ல, அம்மானு தானே கத்திக்கிட்டு வரீங்க. மொழி என்பது நானும் நானும். ஸோ தட் ஐ டோன்ட் திங்க் தட் ஐ எம் டெலிபரேட்லி டூயிங் இட். ஒன்றுமே சொல்ல விரும்பலை நான். யாரும் அவங்களுக்கு எதுவும் சொல்லாதீங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். என்ன செய்யணுங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ தட் பர்சனல் லைஃப் கேட்கலாமே, இதில் என்ன தப்பு இருக்கு? அரேஞ்ச் மேரேஜ். நீங்க யாரை லவ் பண்றீங்க? என்ன மாதிரி ரீடிங் புக்ஸ் எல்லாம் கம்மியான இந்த காலத்துல ஒரு நடமாடும் விக்கிபீடியா ஒரு கூகுளா நீங்க இருக்கீங்க. யார் சொன்னா அப்படிலாம்? இப்படி சொல்லி தான் நம்மள ரணமாக்குறது. இதுக்காகவே மெனக்கெட்டு தான் உட்காந்து படிக்க வேண்டியிருக்கேன். சொல்லுங்க. எந்த இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் அப்படி ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கீங்க. This is by reading books or by your experience? Two things. இரண்டு மாதிரியான நீங்கள் அறிவை சேர்ப்பதற்கு இரண்டு விதமான வழிகளை பின்பற்றலாம். ஒன்று சிறந்த புத்தகங்களை தேடி படித்தல், இரண்டாவது நிறைய புத்தகங்களை தேடி தேடி படித்த மனிதர்கள்ட்ட கையை கட்டிட்டு வாயை பத்திட்டு அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்காது. நான் ரெண்டாவது ரகம். சார் நீங்க ஒரு புக் எழுதிருந்தீங்க, ப்ளீஸ் இந்த புக்கை படிக்காதீங்க அப்படின்னு சொல்லி. அது ஏன் ப்ளீஸ் ஃபேக்ட்டுமே தப்பு. நான் ஒரு புக் எழுதிருக்கேங்கிறது முதல்ல தப்பு, ரெண்டாவது டாபிக் தலைப்பு தப்பு. ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க, ப்ளீஸ் இத படிக்காதீங்க, வாங்காதீங்க. நான் வச்சேன் ப்ளீஸ் இத வாங்காதீங்கன்னு டைட்டில் கொடுத்திருந்தீங்க சார். அதை ஏன் ப்ளீஸ் காசு கொடுத்து வாங்காதீங்கன்னு எழுதிருக்கலாமே சார்? இல்லை, ப்ளீஸ் இந்த புக்கை வாங்காதீங்க நான் சொன்னதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது. ஒன்று வந்து அந்த புக்கில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது, அதை நான் புக்லேயே சொல்லிட்டேன். நான் வாஸ் வெரி ஓப்பன் அபவுட் தட். எனக்கு வந்து ஒரு புத்தகம் ஒரு தன்னம்பிக்கையை தந்து அடுத்த நாள் காலையில் மாறிடுவான்லாம் நான் நம்பலை. ஏன்னா நான் படித்த எந்த புத்தகம் என்னை அப்படி மாற்றிடல. ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்கன்னு டைட்டில் வச்சதுக்கான காரணம் ஜென்யூனிட்டி ஒன்று. இரண்டாவது, மேனேஜ்மெண்ட் படித்து மார்க்கெட்டிங் பற்றி இன்றைக்கி உலகம் முழுக்க போய் பேசக்கூடிய அளவுக்கான சில தகவல்களை சேர்த்து வச்சுருக்கிறேன்னா அந்த அளவுக்கு கூட ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலைன்னா எப்படி? நம்ம ஊரில் இதை செய்யாதேன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். நான் நல்ல சிங்கர்னு உங்களுக்கு தெரியும்னு எனக்கே தெரியாது, உங்களுக்கு தெரியுமா? ஒரு சான்ஸா மட்டும் பாடுறேன். காஞ்ச ஊருல மஞ்ச கண்ணாங்கர குத்து மஞ்ச, காஞ்ச ஊருல மஞ்ச கண்ணாங்கர குத்து மஞ்ச, கண்டு உனக்கு வாங்கி வந்தேன் அன்ன பொண்ணு நடையே, நீ கண்ணகியா தாங்கோளிக்க சின்ன பொண்ணு நடையே, 10 கல்லு மோதிரமா பார்த்து வச்ச ரத்தினமா, 10 கல்லு மோதிரமா பார்த்து வச்ச ரத்தினமா, 10 நாறு செஞ்ச கல்லா அன்ன பொண்ணு நடையே, நான் பார்த்து உனக்கு வாங்கி வந்த சின்ன பொண்ணு நடையே, சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் கட்டி, சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் கட்டி, சீமானார் பெத்த மவ அன்ன பொண்ணு நடையே, நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே. Thank you. I take many people as an inspiration. மீடியா பொறுத்த வரைக்கும் நிறைய பேர், பிரணாய் ராய், ராஜீவ் சர்தேசாய், லாரி கிங், ரவி பெர்னாட் சார், இது மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்காங்க. அண்ட் ப்ரொடக்ஷன் சைட்லலாம் நிறைய டீம், இந்த இங்கே நிற்கிறவர் இவர் எங்கள் ஊர் பக்கத்து ஊருக்கார் தான், இவர் உள்பட நிறைய பேருடைய இன்ஸ்பிரேஷன் தான். அவர் ஒரு கம்பெனி வச்சுருந்தார், இட்ஸ் கால் மஞ்சப்பை, மஞ்சப்பை கிரியேஷன்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தார். ஸோ தட் மெனி பீப்புள் ஆர் மை இன்ஸ்பிரேஷன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உலகத் தமிழர்களை
மனங்களை எல்லாம் தன் தமிழால் கவர்ந்தெழுத்த நீயா நானா கோபிநாத் ஊடகத்துறையை மட்டும் அல்லாமல் பல்வேறு துறைகளில் தன் திறமைகளை நிரூபித்துள்ளார். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யார் சார்? எனக்கு பிடிச்ச ஹீரோயின் மிக அருமையான கேள்வி. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சொல்லிடுறாங்க. ரேவதி, கார்த்திக் 2 பேரும் ரொம்ப பிடிச்ச ஹீரோ ஹீரோயின். சார் நீங்க ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா? லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். சார் நீங்க நீயா நானா ப்ரோகிராம் தவிர வேற எந்த ப்ரோகிராம் ஆங்கர் பண்ணனும்னு ஆசைப்படுறீங்க சார்? எனக்கு ஆக்சுவலாக குவிஸ் பேஸ்டு ஷோஸ் ரொம்ப ஆசை. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் பண்ணணும் அப்படின்னு, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங். ஹிஸ்ட்ரி பேஸ்டு ஷோ ஒன்று பண்ணணும்னு. அப்புறம் வந்து நீயா நானா மாதிரி இல்லாமல் ஆனால் ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக ஒர்க் பண்ணுற ஒரு ஷோ, அந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை இருக்குது. ரொம்ப யாருமே கவனிக்காமல் இருக்கக்கூடிய மக்களின் மிகப்பெரிய பிரச்சனைகளை சமுதாயத்தின் பார்வைக்கோ அல்லது மக்களுடைய பார்வைக்கோ கொண்டு வந்து சேர்க்கணும். அந்த மாதிரியான ஒரு ஷோ கிடைச்சா பண்ணணும்னு ஆசை. விஜய் டிவி மூலமா உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா உங்க சமூக அக்கறையை நீங்க வந்து எதன் மூலமா வெளிப்படுத்திட்டீங்க? விஜய் டிவி மூலமாக எப்படி வாய்ப்பு கிடைக்காம எனக்கு போயிருக்கும். சப்போஸ் கிடைக்கலன்னா சார் மீடியாக்குள்ள அதெல்லாம் நடந்தே இருக்காது. வெரி சிம்பிள். இதுதான் எனக்கு வேணும்னு நான் தீர்மானிச்சுட்டு அதற்காக சீரியஸாக நான் ஒரு வேலையை பார்க்குறப்போ அது எப்படி கிடைக்காம இருக்கும்? எதுவாக இருந்தாலும் இது என்னுடைய இடம் தான், நான் விட்டே இருக்க மாட்டேன். ரேடியோவும் நீங்க சொல்லிருந்தீங்க, இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்ததாகவும், அப்போ வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் எனக்கு அவ்வளவா கிடையாது. அப்போ ஏதாவது ஒரு இன்டர்வியூஸோ அதுக்கெல்லாம் போறப்ப நான் வந்து கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணுவேன், பயப்படுவேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வளர்த்துக்கிட்டேன் 2 பேரோட உதவியால நீங்க சொல்லிருக்கீங்க. ஸோ டோட்டலா நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாலையும் சரி ஏதோ இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தான் முன்னிறுத்தணும். அது வந்து ஒரு லாங்குவேஜ் ஸ்கில் கிடையாது, அது ஒரு பெரிய திறமை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? ஆக்சுவலாக இங்கிலீஷ் அப்படிங்கிறது அந்த நான் சென்னைக்கு வந்த புதிதில் எனக்குமே ரொம்ப பதட்டமாக இருந்த விஷயம் இந்த இங்கிலீஷ் தான். இங்கிலீஷை தப்பாக பேசிட்டா பொண்ணு கொடுக்க மாட்டாங்களே, தூக்கில் தொங்க போட்டுருவானுங்க அப்படின்னு. ஈவன் எனக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருந்தது, நல்ல கேள்விகள்லாம் கேட்கக்கூடிய அறிவு, ஓரளவு படிப்பு, விஷய ஞானம்லாம் இருந்தாலும் கூட பயம் இருக்கும். போய் இங்கிலீஷில் கேட்கணுமே, எப்படி கேட்குறது அப்படின்னு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் ஒரு உண்மை தெரியும், மெட்ராஸில் எல்லாருமே இங்கிலீஷ் தப்பாக தான் பேசுகிறாங்க அப்படின்னு. 2வது, தாய்மொழியை தப்பாக பேசுகிறது தான் அசிங்கம், இன்னொரு லாங்குவேஜை தப்பாக பேசுகிற ஒன்று அசிங்கம் இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்தேன். ஒரு ஆங்கரா இருக்கிறதுக்கு என்ன தகுதி, நல்ல தகுதி வேணும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒரு ஆங்கராக இருக்கிறதுக்கு முதல் விஷயம் மக்களை நல்லா தெரியணும். 2வது விஷயம் இந்த சமூகத்தில் ஒருத்தராக நான் இருக்கிறேங்கிறத முழுமையாக நம்பணும். 3வது விஷயம் அடுத்தவன் சொல்கிறத கேட்கறதுக்கு மனசும் காதுங்க. அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாம். விஜய் டிவில சத்யமேவ ஜெயத்தே வந்தது. சத்யமேவ ஜெயத்தே அது ஆங்கர் பண்ண சொன்னா நீங்க ஆங்கர் பண்ணுவீங்களா? இல்ல அமீர் கானோட அவரை பத்தி உங்களோட தாட் என்ன, அவரோட கருத்து என்ன? சத்யமேவ ஜெயத்தே ஆங்கர் பண்ண சொன்னா கட்டாயமா பண்ணுவேன். பிகாஸ் ஐ லவ் தட் ஷோ. அந்த மாதிரியான ஒரு ஷோ. அடுத்தது அமீர் கான் பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? நிஜத்திலும் ஒரு ஹீரோவா ஐ குட் see him. அது சந்தோஷமா இருக்கு. சினிமால மட்டும் இல்லாம நிஜத்திலும் ஒரு ஹீரோவா இருக்கார். நீயா நானால பேசிட்டு இருக்கும் பொழுது மைக்க அவங்க கிட்ட கொடுங்க, வேற வேற மேல அடுத்து அடுத்து அப்படி சொல்லுவீங்களா? சரி, அந்த மாதிரி இப்போ சொல்லுங்க சார். அது மாதிரியா? ஒரே உட்காருங்க. வேற வேற மேல 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 கமான். உங்க லைஃப்ல மறக்க முடியாத இன்சிடென்ட்னா என்ன சொல்வீங்க? என் ஒய்ஃப் என்னை கூட்டிட்டு போய் எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாப்ல. ஆக்சுவலா கல்யாணத்துக்கு முன்னால அது மறக்க முடியாத இன்சிடென்ட். அப்புறம் ஆனந்த விகடன் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பெஸ்ட் ஆங்கர் ஆஃப் தி ஸ்டேட்னு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அந்த தருணம் ரொம்ப மறக்க முடியாத ஒரு தருணம். மற்றபடி இது போக மறக்க முடியாத பல தருணங்கள் இருக்கு, அதெல்லாம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா சாமிகிட்டையும் சத்தியம் பண்ணியிருக்கோம். அதனால சொல்ல மாட்டோம். நீங்க கூட உங்களுடைய மறக்க முடியாத தருணம் பற்றி சொல்லுங்களேன். கடந்த 1 மணி நேரமாக நம் மாணவிகளோடு கலந்தாய்வு செய்து மொழி குறித்தும் நாட்டின் பொருளாதாரம் குறித்தும் மாணவிகளினுடைய கல்வியின் தரம் குறித்தும் பல்வேறு விதங்களில் மாணவிகளால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு உரையாடி அவர்களோடு மகிழ்ந்திருந்தமைக்கு மிக்க நன்றி.
நாட்டு மக்களிடையே தன் வல்லமை மிக்க பேச்சினால் சமுதாயம், அரசியல், சினிமா போன்ற துறைகளில் நடக்கும் பல்வேறு விஷயங்களை பட்டி தொட்டி இங்கும் தன் எழுச்சி மிகுந்த பேச்சு திறமையால் மக்களிடையே அழகான ஆழமான கருத்துக்களை கொண்டு சேர்த்தவர் நம் விஜய் டிவியின் அடையாளமாய் திகழும் நீயா நானா கோபிநாத். நீயா நானா கோபிநாத்தினுடைய அடையாளத்தை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்த ஷோ அது அப்படின்னு துணிச்சலாக சொல்லலாம். உண்மையிலே அது ஒரு பெரிய பாடம் தான், ஒரு தனிப்பட்ட முறையில். ஏன்னா ஒரு நாள் அதில் சயின்ஸ் பேசுவோம், ஒரு நாள் இலக்கியம் பேசுவோம், ஒரு நாள் அரசியல் பேசுவோம், ஒரு நாள் ஆண் பெண் உறவு பேசுவோம், ஒரு நாள் காதல் பேசுவோம், ஒரு நாள் சமூக பிரச்சனை பேசுவோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான மிகப்பெரிய ஸ்பேஸ். இன்றைக்கி நம்ம சொசைட்டியுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது, சிந்தனை ஓட்டம் என்னவாக இருக்கிறது, ஒவ்வொரு சாதாரண மனிதனும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் குறித்து எப்படிப்பட்ட சிந்தனைகளோடு ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாத்தையும் எந்த பூடகமும் இல்லாமல் நாடகத்தனமும் இல்லாமல் சொல்லுவது தான் அந்த ஷோவினுடைய மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். இரு துருவங்கள் மோதிக்கொள்ளும் நீயா நானா. ரசிகர் மன்றங்கிற ஒரு விஷயம் எதுக்காக நமக்கு தேவை? சமூக சேவையில் ஈடுபடுத்தியது ரசிகர் மன்றங்கள். சமூகத்தில் வந்து பிரச்சனையை உண்டு பண்ணுறது அந்த கிருமிகளின் கூடாரமாக வந்து ரசிகர் மன்றங்களை நான் சொல்கிறேன். இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் ஹீரோ. அது ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் பண்ணோம். அதே மாதிரி ரிஹர்சல் பண்ணக்கூடாது. ஒரிஜினலாக பீப்புள் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃப்ளோரில் சொல்லட்டும், அதை அப்படியே மக்கள் முன்னால் கொண்டு போய் சேர்ப்போம், அதுதான் நம்முடைய வேலை அப்படின்னு நம்ம செய்ய ஆரம்பித்தோம். பொதுநலம் என்பது போய் சுயநலம் என்ற ஒரு விஷயத்தை பொதுநலம் என்பது போய் சுயநலம் மிஞ்சி நிற்குது. நான் ஜெயிக்கணும், நான் வாழணும், இந்த சமுதாயம் எக்கேடு கெட்டா என்னங்கிற ஒரு பொறுப்பில்லாத்தனம் இன்றைய இந்தியாவில் விஞ்சி நிற்கிறது. உண்மையா இல்லையா? நான் ஜெயித்தால் என் குடும்பம் ஜெயிக்கும், என் குடும்பம் ஜெயித்தால் என் ஊர் ஜெயிக்கும், என் ஊர் ஜெயித்தால் என் நாடு ஜெயிக்கும். குழந்தைக்காக வேலைக்கு போறாங்க, அவங்க வாயால அவங்களே ஒத்துக்கிட்டாங்க குழந்தை கிரீச்ல கொண்டு போய் விடுறாங்க. அப்ப அவங்க தாயா இவங்க தாயா? உங்கள் பிள்ளையை நீங்க கிரீச்ல விட்டுட்டு போறப்போ உங்களுக்கு வருத்தம் இல்லையா? எனக்கு வருத்தமா இல்ல. 24 மணி நேரம் குழந்தை கூட இருந்தா தான் பாசம் இல்ல சார். ஹலோ, கிரீச்ல அவங்க தாய்ப்பால் கொடுக்கறது இல்ல. ஒரு மகனுக்கு தாயா இருந்து வளர்க்கறது 40 பிள்ளைகளுக்கு ஒரு தாய் இருக்கிறதும் வித்தியாசம் இருக்கு. விவாதம் சூடாகவும் சுமையாகவும் சென்று கொண்டிருக்கிறது. நீயா நான். ஆரம்ப கட்டத்தில் நீயா நானா பொறுத்த வரைக்கும் ஏங்க நீங்கள் தீர்ப்பே சொல்கிறதில்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆரம்பத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தோம். தீர்ப்பை சொல்வது நம்முடைய வேலை இல்லை, இப்படியெல்லாம் இந்த சமூகத்தில் இருக்குது, எது சரி என்று நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற அந்த முடிவெடுக்கும் அதிகாரத்தை மக்கள் கையில் கொடுக்கணும் அப்படின்னு தான் ஆரம்பத்திலே முடிவெடுத்தோம். ஆரம்ப காலகட்டத்தில் என்ன நீங்கள் தீர்ப்பு சொல்கிறதில்லன்னு சொல்லப்பட்டாலும் பின்னால் இந்த மாதிரி தீர்ப்பு சொல்கிறதில்ல, அந்த நிகழ்ச்சி எந்த மதிப்பீடுகளுக்கும் வரலாம், ஆனால் முடிவுகளுக்கு வராத, முடிவை வந்து மக்கள் கையிலே கொடுக்குது அப்படின்னு அவங்களே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பெண்கள் வேலைக்கு போகலாம், அதற்கான காரணங்கள் உங்ககிட்ட இருக்கு. ஏன் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சார் நானும் வந்து பிஃபோர் மேரேஜ் வேலைக்கு போயிருந்தேன். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் போறேன். அவங்க சொன்னாங்களே தாய்ப்பால் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு 5 வயசு வரைக்கும் நானே என் 2 பொண்ணுக்கு தாய்ப்பால் கொடுத்து தான் வளர்த்துருக்கேன். கிரீச்ல விட்டுருக்கேன். கிரீச்ல ஆஃபீஸும் அட்டென்ட் பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுத்தோம். அதனால அவங்களுக்கு பேக்கெட் பால் கொடுத்தோ இதோ கொடுத்தோ அது வந்து ஒன்லி ஜெனரலைஸ் ஸ்டேட்மெண்ட். சோ நீங்க ஜஸ்டிஃபை என்னதான் வேலைக்கு போறதா இருந்தாலும் ஒரு தாயாக கடமையை நிறைவேற்ற நினைச்சா முடியும் சார். ஹஸ்பண்டுக்கு என்ன பண்ண பண்ணுமோ அது பண்ணதான் பண்ணுவாங்க. பசங்களை கவனிப்பாங்க, ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. அப்போனா எங்க வேலைக்கு போற வீட்டு பெண்ணுக்கு வெறும் பச்சை அரிசியா சாப்பிடுறோம், குக்கர் வச்சு சமையல் பண்ணி எல்லாம் பண்ணி அது என்ன டைம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். பிரஸ்ட் ஃபீடிங் கொடுத்ததா ஒரு தாய் இல்ல மேடம். எத்த ரிக்வயர்மெண்ட் என்ன இருக்குதோ அந்த பசங்க அப்பா வேலைக்கு கவனிக்கணும். அந்த பசங்களை இப்ப என் பசங்க என்ன ரோட்லயே தெரிஞ்சிட்டு இருக்காங்க இல்லையே, they are in the house. நம்ம எப்படி வளர்க்கறோம்ன்றது தான் இல்ல சார். அவங்க என்ன சொன்னாங்க, 5 வயது வரைக்கும் நான் தாய்ப்பால் கொடுத்துட்டு தான் நான் வேலைக்கு போனேன். 5 வயசுக்கு மேலதான் அவங்க வேலைக்கு போயிருக்காங்க. அந்த 1 குழந்தை பிறந்ததுல இருந்து 5 வயசுக்கு விட்டுருங்க. அதை தவிர கிரச்சுக்கு இப்ப நான் வந்து வேலைக்கு போறவதான். என் புள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் யாருங்க பிள்ளை? கொடுங்க, அங்க கொடுங்க, மைக் அங்க கொடுங்க. அவனை வந்து நான் கிரச்சுல விட்டுட்டு தான் போனேன். இதே 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு கேள்வி கேட்டான், என்ன நீ என்ன பண்ண எனக்கு? அதை புரிஞ்சுட்டு தான் இவ்வளவு வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கோம் இங்க.
அது என்ன பண்ணோன்றத புரிஞ்சுட்டு தான் இங்க வாழ்ந்துட்டு முக்கியம் இல்ல என்னுடைய நெசசிட்டி நான் வேலைக்கு போகணும். சரி. பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் ஹஸ்பண்ட். என் குழந்தைய வளர்க்கறதுக்கு நான் வேலைக்கு போகணும். அந்த குழந்தைக்கு அதை புரிய வைக்கணும். நெசசிட்டியா இருந்தா வேலைக்கு போ. ஹஸ்பண்ட் வந்து சீனியர் மேனேஜர். எதுக்கு வேலைக்கு போகணும்? குழந்தைகள் தான் முக்கியம். அதனால அந்த வேலைக்கு போகணுன்ற நிர்பந்தம் வருது இல்லையா? குழந்தைகளுக்கு பாசம் விட்டு போயிடும். அந்த குழந்தைகளுக்கு பாசம் விட்டு போயிடும். பாசம் ஒரு நிமிஷம் என்னதான் வந்து கிரஸ்ல விட்டு நான் குழந்தைகளுக்கு அந்தந்த நேரத்துக்கு நான் வந்து சாப்பாடு கொடுக்குறேன்னு சொன்னா கூட ஒரு டிகிரி பாசம் கம்மியா தான் இருக்கும். இன்றளவும் புதிதாக ஒவ்வொரு நீயானா எடுக்கிறதும் ஒவ்வொரு சினிமா படம் எடுக்கிற மாதிரி தான். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வெவ்வேறு மாடலில் நீங்கள் உழைக்கணும். ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கணும். ஒரு பெரிய டீம் அதற்காக ஒர்க் பண்ணுது. அந்த டீம் வந்து கொஞ்சம் கூட தன்னுடைய ஸ்பிரிட்டை லூஸ் பண்ணிடாமல் எனர்ஜெட்டிக்காக எப்போதுமே இயங்குதல் அப்படிங்கிறது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். கோபிநாத்தனுடைய அடையாளங்களில் மிக முக்கியமான அடையாளம் இந்த நீயானா. இன்றைய கல்வி முறை சுகமா சுமையா அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப இருக்கிற கல்வி திட்டம் பாத்தீங்கன்னா நாலேஜ் கெயின் பண்றதுக்கு வழி இருக்கு. உங்களுக்கு வந்து இப்போ இங்கிலீஷ் தமிழ் எடுத்தீங்கன்னா இங்க எழுதுறது வச்சு மட்டும் உங்களுக்கு மார்க் தரலையே. சோ ஆர்லோல்னு வைக்கறாங்க. சோ நீங்க நாலேஜ் பேசிக்ஸ் உங்களுக்கு தந்துருவாங்க சார். அதை வச்சு நம்ம அறிவை வளர்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. லைப்ரரி பீரியட்னு வைக்கறாங்க. எதுக்கு? மத்த புத்தகங்களை படிச்சு உங்க அறிவை வளர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு. அதெல்லாம் நம்ம பாக்குறது இல்ல. எப்பவுமே சுமைன்னு பார்த்தா ஒண்ணு சுமைதான் சார். அதையே நம்ம சுகம் பண்ணிக்க வேண்டியதா நம்ம வேலை. ஷார்ட் டேர்ம் பெயின், லாங் டேர்ம் பெயின். அவங்க யாரையாவது ஸ்கூல் டேஸ் பிடிக்கலன்னு மறுக்க சொல்லுங்க. மார்க்குங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் டிராவல் ஆகுதா? அது சரியா? ஆமாம், மார்க்ஸ் இல்லைன்னா குழந்தையே இல்லை. குழந்தை இஸ் இன்சிடென்டல். கிளாஸ் ரூமில் குழந்தை இருக்கோ இல்லையோ அந்த கரிக்குலம் குழந்தைக்குள்ள மண்டையில் திணிச்சு எப்படியோ மார்க் வர வழிக்குன்னு அதே ஒரு ஃபோக்கஸ். வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இந்தியா தான், சைனாக்கு அடுத்தது. அப்போ இவ்வளோ பெரிய லார்ஜஸ்ட் சிஸ்டம் எப்படி மேனேஜ் பண்றது? நம்ம எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்றோம். எவ்வளோ பேர் இங்க இருக்கிறவங்க பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போயிட்டு என் குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, இதை எப்படி சால்வ் பண்ணலாம், எவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க. அவங்ககிட்ட கொடுங்க. எஜுகேஷன் சிஸ்டம்லேருந்து விழுறவா தான் ஜாஸ்தி, ஃபிட் ஆறவா ரொம்ப குறைச்சல். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. பெரிய டெமோக்ரஸியா இருந்தா, பெரிய எஜுகேஷன் சிஸ்டம் இருந்தா என்ன, அந்தந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் அவா கிட்ட தானே இருக்கு. ஸோ பிரின்சிபல் ஹேஸ் டு மேக் ஷூர் தி ஸ்கூல் ரன்ஸ் ப்ராப்பர்லி. கரிக்குலம் எல்லா குழந்தைகளுக்கும் புரியணும். அந்த சில்ட்ரன் வந்து சஃபர் பண்ணாம ஸ்கூலுக்கு வரணும். பெரிய கண்ட்ரி. அதுதான் நான் சொல்றேன். எஜுகேஷன் இஸ் நதிங் பட் தி பார்ட்னர்ஷிப் பிட்வீன் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். விவாதம் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. நீயா நானா? வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் ரசிகர்கள் இந்த நீயா நானாவை தங்களுடைய சொந்த நாட்டில் மக்களுடைய மன உணர்வு எப்படியெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது, இன்றைக்கி எங்கள் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக பார்க்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய நாடுகளுக்கு போயிருக்கிறேன், நிறைய பேரை சந்திச்சிருக்கிறேன். இதை ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக யோசிக்கிறாங்க, கவனிக்கிறாங்கங்கிறது நீயா நானாவுக்கு கிடைத்த பெருமைன்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திரைத்துறைக்கு விஜய் டிவி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம் விஜய் அவார்ட்ஸ். ஒரு பெரிய ஷோ அது. ஏன்னா ரொம்ப பெரிய ரெக்கக்னைஸ்டு ஷோ, ரொம்ப ரெப்யூட்டட் ஷோ, ரொம்ப மரியாதை கொடுக்கப்படுகிற ஒரு ஷோ. ஸோ ஸ்டேஜில் ஒரு சின்ன தப்பு பண்ணினாலும் பெரிய அளவுக்கு அது ப்ராப்ளம் ஆகிடும். ரொம்ப சென்சிட்டிவாகவும் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். தனக்கென தனியாக ஒரு பெயர் வைத்துக்கொள்ள யோசிக்க தொடங்கிய போதே அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் மனிதன் நேசிக்க தொடங்கிவிட்டான். அங்கீகாரமோ அடையாளமோ வேண்டாம் என்று சொல்லும் மனிதன் இருக்க முடியாது. தாய்மைக்கு அங்கீகாரமாக குழந்தை எனும் அடையாளம் தேவைப்படுவதைப் போல்தான் திறமைக்கு அங்கீகாரமாய் விருதுகள் தேவைப்படுகின்றன. கலைஞர்களை பொறுத்தவரை விருதுகள்தான் அவர்கள் திறமைக்கான உச்சக்கட்ட அங்கீகாரமாக கருதப்படுகிறது. விருது என்பது பயணத்தின் எல்லை அல்ல. நாம் சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்வதற்காக ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கும் வழிகாட்டி பலகைகள். ஆனால் அந்த வழிகாட்டி பலகையின் மீது பார்ப்பவனுக்கும் பயணிப்பவனுக்கும் நம்பிக்கை வர வேண்டும். வருடத்தில் 14 தேசிய விருதுகள். தேசிய அளவில் தமிழ் சினிமா ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து நிற்பதன் அடையாளம்தான் இந்த 14 விருதுகளும். தேசிய விருது பெற்ற நம் கலைஞர்களுக்கு தலைதாழ்த்தி
தன் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் விஜய் அவார்ட்ஸ் தெரிவித்துக் கொள்ளுகிறது உங்கள் பரத்த கரவொலியோடு. வெயில் வெனிஸ்க்கு போச்சு, அங்காடி தெரு அகிலம் முழுக்க போய் சேர்ந்துருக்கு. கண்டிப்பா சொல்லணும்னு நினைச்சேன். இந்த வெற்றி அந்த வழி கிடைத்த வெற்றி தான். உலகத்திலேயே அதிகமான ரசிகர்களை சினிமாவில் தேக்கி வைத்திருக்கிறது இந்தியா தான். அந்த தேசத்தினுடைய ஒரு லெஜெண்ட் ஹாலிவுட்ல படம் பண்றாருன்னா அது ஹாலிவுட்டுக்கு தான் பெருமை. எங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் நர்வஸாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் விஜய் அவார்ட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் பெரிய நர்வஸ்னஸ் இருக்கும். ரொம்ப கரெக்டாக பண்ணிடணுங்கிற நர்வஸ்னஸ் இருக்கும். இன்னொரு பக்கம் ஏறக்குறைய ஒரு 3 மாதமாவது அவ்வளோ பேர் வேலை பார்த்துப்பாங்க அதுக்காக. டிரெக்டாக இன்டைரக்டாக எக்கச்சக்கமானவர்களுடைய உழைப்பை சரியாக செய்ய போகிறோமா இல்லை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டா தப்பாயிடுமா அப்படிங்கிற ஒரு பெரிய மனப்போராட்டத்தோடு தான் அந்த ஒவ்வொரு ஷோவையும் நாங்கள் அணுகுவோம். பிகாஸ் ஒரு பெரிய ஷோ அதை கேரி பண்ணுறதுக்கு பெரிய கான்ஃபிடென்ஸ் வேணும். அந்த கான்ஃபிடென்ஸை டீம் எப்போதும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும் ஷோ. அடுத்து எது நடக்கலாம் எது நடக்காமல் இருக்கலாம்னு நமக்கு சொல்லவே முடியாது. இதயத்திலும் மூலையிலும் எப்பொழுதுமே நாணயத்தை வைத்திருக்கும் விஜய் அவார்ட்ஸின் அடுத்த மிக முக்கியமான விருது உங்கள் ஆதர்ஷ நாயகன் 2011 யார்? சூர்யா பெஸ்ட் என்டர்டெய்னர்னு பேர் கிடைக்கலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து தேர்வு செய்வது அப்படி சத்தியமாக நினச்சி பார்க்கல. நினச்சே பார்க்கலையா? இவன் அஜித் அப்படி சூப்பர் சூப்பர். நம்ம ஜூரிஸ்க்கு நிறைய ஒவ்வொரு கேட்டகரியிலும் நிறைய சண்டைகள் வரும். பட் இந்த கேட்டகரியில் மட்டும் ஜூரிஸ் அவ்வளோ பேரும் யுனானிமஸாக செலக்ட் பண்ணது சியான் விக்ரம் பெஸ்ட் ஆக்டர் மேல். 2009 தமிழ் சினிமாவை பொறுத்தவரை உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வருடம் நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியமான வருஷம். தமிழ் ஹிந்தி ரெண்டுலையுமே மிரட்டிட்டீங்களே எப்படி? What is the speciality of Mr. Kamal Haasan? You are a co-artist now. அவங்களுடைய கதாநாயகி. Everything is special about Kamal sir. மற்ற ஷோவில் கூட ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா ரீடேக் எடுத்துக்கிறதுக்கெலாம் சான்ஸ் இருக்குது. பட் விஜய் அவார்ட்ஸ் மாதிரியான ஷோஸ்லாம் ஒன் ஷாட்டு தான். ஆன் ஃப்ளோரில் நீங்கள் ஒரு வார்த்தையை விட்டாலும் போச்சு, கூட சொன்னாலும் போச்சு, குறைச்சி சொன்னாலும் போச்சு. அதுக்கு ஒரு மெச்சூரிட்டியும் அந்த ஷோ கண்ட்ரோலும் வேணும். நாளடைவில் அந்த பழக்கம் அதில் கிடச்சிது. அண்ட் நம்ம மேலே சேனல் வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கையினுடைய அடையாளமாகவும் அதை நான் பார்க்குறேன். சந்தோஷ் சிவன் சார் கேமராவில் ரொம்ப அழகாக இருப்போம் அப்படிங்கிறதுக்காக எல்லா அழகான ஹீரோயினும் போட்டி போட்டு உங்கள் படத்தில் நடிக்கிறாங்களா? அப்படி இருக்காது. இருக்கலாம். அப்படி இருக்கலாம். கரெக்ட். சிவா, நீ எப்படியாவது அவர் காலில் விழுந்தாவது ஒரு படம் அவர்கிட்ட பண்ணிடுறேன். அதுக்கு நான் ஹீரோயினா மாறணுமே. ஹீரோவே அழகாக காட்டுவார். திருமணத்திற்கு தேவையான அனைத்து ஜாமான்களும் கிடைக்கும் இடம் காட்டுப்பூச்சி. அந்த ஒரு டைலாக் சொல்லுவது தெரியுமா? கதை சொல்றப்போ, அப்பா போதும்பா வெற்றுப்பா, அந்த டைலாக் மட்டும் சொல்ல. போதும்பா வெற்றுப்பா. வெற்றுப்பா, கட்டாயம்பா, தேங்க்ஸ்பா. இந்த நிமிடத்தில் ஏஆர் ரஹ்மான், எஸ்பிபி அவர்களுடைய குரலிலிருந்து கேட்கணும்னு ஆசைப்படுற பாட்டு. ஏன்னா க்ளோஸ் டு த ஹார்ட்னு சில பாடல்கள் இருக்கும். இந்த நிமிடத்தில் எஸ்பிபி குரலில் இந்த பாட்டு நான் எப்போதும் கேட்கணும்னு ஆசைப்படுற பாட்டு அப்படின்னு எதை சொல்லுவீங்க? அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி. காதல் வந்து தாராரேரி தரரர தானனா
தரரர தானானனா தரரே தேரிரி. ஸ்பெஷல் ஷோஸ் சில குறிப்பிட்ட விழா நாட்களில் அடிக்கடி பண்ணுறது உண்டு. அதில் நிறைய சினிமா செலிபிரிட்டிஸை மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு ஷோவில் ஒரு 12 டைரக்டர்ஸ் நம்ம வழக்கு எண் 18/9க்காக லிங்குசாமி சாருடைய நண்பர்கள் எல்லாம் வந்தாங்க. ஒரு 12 டைரக்டர்ஸோட ஷோ பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கூட கிடச்சிது. வழக்கு எண் 18/9. ஒரு சினிமாவுக்காக, ஒரு நல்ல படைப்புக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இவ்வளவு இயக்குனர்கள் ஒரே மேடையில் வந்து அமர்ந்தது இதுதான் முதல் முறை. இந்த படத்தை பண்றதுக்கு ஒரு தயாரிப்பாளராக நீங்கள் துணிந்தது எப்படி, ஏற்றுக்கொண்டது எப்படி? நல்ல படம் பண்ணுங்கிற ஆசை மட்டும்தான் சார் என்னது, மற்றது எல்லாமே அவரது சார். பாலாஜி சிங்கியோட அவரது. வெற்றிமாறன் படம் எப்படி இருந்தது? இவ்வளவு நுணுக்கமா சிஸ்டம் ஃபங்க்ஷன் பண்றது யாரும். ஆமா. இந்த படம் மட்டுமே உதாரணமாக வேற படமே கிடையாது. அந்த அளவுக்கு நான் எமோஷனலாக இருக்கேன் அந்த படம் பார்த்துட்டு. படத்தை பார்த்து கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு, எக்கச்சக்கமாக இருக்கு, அவ்வளவு நுணுக்கம். ஒரே படத்துக்குள்ள எப்படி இவ்வளோ விஷயத்தை உள்ள கொண்டு வரீங்க பாலாஜி சக்திவேல்? காதல், கயமை, எரிச்சல், சமூகத்துடைய போலித்தனங்கள், கொடூரம், வன்மம். ஹவ் இட் ஹேப்பன்? நான் சமூகத்தை பார்க்குறத பிரதிபலிக்கிறேன். எல்லாரும் பாராட்டணும் பாலாஜி சக்திவேல் அவர்களை. ஒரு படத்தில் இவ்வளோ நேர்மையாக இருக்கிறேன். ஏன்னா அந்த படத்தில் நிறைய இடங்களில் கொஞ்சம் வாடியூஸே ஒரு அட்லீஸ்ட் ஒரு க்ளீவேஜை காட்டியிருக்கலாம். நிறைய வேறு மாதிரியான காட்சிகள் வைப்பதற்கான ஸ்பேஸ் நிறைய இருந்தும் கூட எந்த இடத்துலையும் சமரசமே செஞ்சுக்காம இரும்பு புடியாக நின்னதுக்காகவே இயக்குனர் பாலாஜி சக்திவேலுக்கு ஒரு ஸ்பெஷல் சல்யூட், வாழ்த்துக்கள். இட்ஸ் அ கிரேட் ஃபீல். எந்த பரிச்சார்த்தமான முயற்சினாலும் அதனை அவரை வச்சு ட்ரை பண்ணுறீங்க? இந்த படம் 5D தானே? அவர் எங்களை வச்சு ட்ரை பண்ணுறாரு. உங்களை வச்சு ட்ரை பண்ணுறாரு, ப்ரொடியூசரை வச்சு ட்ரை பண்ணுறாரு. சார் மூவி கேமராவில் எடுக்காமல் ஸ்டில் கேமராவில் எடுத்துருக்காரு சார். இல்லை 5Dயில் பண்ணியிருக்கீங்க இந்த படம். பட் அவருடைய எல்லா படங்கள்லையுமே இந்த பரிச்சார்த்தமான அட்டெம்ப்ட் எல்லாம் அவர் எப்படி உங்களை வச்சு அவர் பண்ணுறாரோ அவரை வச்சு நீங்கள் பண்ணுறீங்களா? இதில் யார் சோதனை? எலி. அதான் எலி. பார்க்குறதுக்கு அப்படி இல்லை சார், உண்மையிலே இவர் தான் எலி சார். அப்படியா? இந்த நம்பிக்கையற்ற வாழ்க்கைக்குள்ள மனிதர்கள் புழங்குகிறார்கள் அப்படின்னு சொல்றதுக்கான மனோநிலை இருக்கு. தட்ஸ் வாட் போத் ஆஃப் தம் அந்த விஷயங்களை பிரதிபலிச்சாங்க. இதில் ஒரு சீனில் இந்த பையன் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக நான் தான் அதை செஞ்சேன்னு தண்டனை ஏற்றுக்கிறப்போ பின்னால் அந்த ஒரு திருக்குறள் வச்சுருந்தீங்க 3 ஷாட்டில். வாசம் அதை தேடி பிடிச்சி கொண்டாந்து ரொம்ப பெருமையாக வந்து மெஷ்கின் படத்தில் ரொம்ப பிடித்தது எதுன்னு நினைக்கிறீங்க? அதான் நான் இந்த படத்தை ரொம்ப என் அசிஸ்டன்ட் பேசிட்டே வந்தேன். சரி நம்மளாம் வந்து கோபுர உச்சியை தொட ட்ரை பண்ணியிருக்கோம், ஆனால் பாலாஜி வானத்தை தொட்டுட்டாண்டா. போன வருஷம் ஆஸ்கார் வாங்கின அந்த இரானியன் ஃபிலிம் செப்பரேஷன்ஸ்னு ஒரு படம் பார்க்கும்போது நமக்கு தோணுச்சு இந்த மாதிரிலாம் நம்ம படம் பண்ண முடியுமான்ட்டு. இன்றைக்கி நான் வந்து வழக்கேன்னு பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு கிட்டத்தட்ட அதுக்கு எந்த வகையிலும் குறைச்சல் இல்லாத இந்த படம். நான் திரும்ப ஆச்சரியப்படுறது என்னென்னா, முதல்ல நான் பார்த்த அந்த பாலாஜி சார் என்ன மாதிரி செயலாக ஃபிலிம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரோ அதை இந்த 10 வருஷத்துல இந்த 20 வருஷத்துல துளி கூட மாற்றம் இல்லை. நான் என்னையே பார்த்தேன். இப்போ எடுத்திருக்க இந்த படம் இந்த காலகட்டத்தில் நானும் இருக்கேன், இந்த வரிசையில் நானும் உட்காந்து அண்ணனை பற்றி பேசுகிறேன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரே ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிக்கிட்டுமா, நிறைய வாட்டி கட்டி பிடிச்சேன், ஒரே ஒரு வாட்டி பிடிச்சிக்கிட்டுமா. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இந்த லிங்குசாமிங்கிற ஒருத்தர் இல்லைன்னா அந்த பாலாஜி சக்திவேல் யார்? 2 பேரும் ஒன்று. இது வார்த்தைகளே சொல்ல முடியாது. கேட்டவொடனே எனக்கு ரியாக்ட் பண்ணதில்லை, நான் பாடி லாங்குவேஜில் தான் சார். ரொம்ப சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது மாதிரி நிறைய சினிமா பர்சனாலிட்டிஸ் கூட பண்ணியிருக்கோம்.
பட் ஒவ்வொன்றிலையும் நம்ம என்ன பெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஏன்னா டெலிவிஷன் பர்சனஸ் ஐ மீன் ஃபிலிம் செலிபிரிட்டிஸ் அடிக்கடி டெலிவிஷனில் பேசுகிறாங்க. ஸோ நம்ம அதில் என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது விஜய் கூட பண்ண ஷோவை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம், அஜித் கூட ஒரு 1-to-1 பண்ண முடிஞ்சது, அது எப்படி இன்னும் கிரேட்டாக பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொன்றிலையும் ட்ரை பண்ணி பார்க்குறது. சில நேரங்களில் அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். யாராவது கூப்பிட்டு இந்த விஷயத்தை அப்படி நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்கிறத கேட்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்கள் லைஃப் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? MBA படிக்கணும்னு சென்னைக்கு வந்த பையன் தான் நான். பட் அது நடக்கலை. பிகாஸ் என்னோடய எக்ஸ்போஷர் லெவல் ரொம்ப கம்மி. பட் எனக்கு வந்து மீடியா பெரிய ஆசை. பள்ளிக்கூடம் அப்படி, என் காலேஜ் அப்படி, என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி. ஆக்சுவலாக எல்லாரும் சொல்லுவாங்க நீ இந்த இடத்துக்கு வருவேன்னு நினச்சியா முடிச்சியான்னு. என்னெல்லாம் கேட்டால் சத்தியமாக சொல்லி நான் இந்த இடத்துக்கு வருவேன்னு நினச்சேன். நான் கான்ஃபிடெண்ட்டாக இதெல்லாம் பார்த்துட்டேன். எனக்கு என்னமோ ஒரு கட்டத்தில் வந்து நான் என் மீது வைத்திருந்த அந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் என் மேலே அடுத்தவங்க நம்பிக்கை வச்சதுக்கு காரணம் அப்படின்னு தோணுது. லைக் நான் சொன்ன மாதிரி ஒரு 27-26 வயசில் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஷோவை தூக்கி என் கையில் வந்து கொடுக்குறாங்கன்னா எங்கிட்ட இருந்த அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்த ஆரா வந்து இட்ஸ் பிக். அந்த ஆராவை க்ரியேட் பண்ணது அப்பா. கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஒரு வார்த்தை அழகாக இருக்கு. ஸோ அவர் தான் வந்து உனக்கு பிடிச்ச வேலையை பாரு அப்படின்னு. என் ஷோவில் நான் ரொம்ப கல் மாதிரி இருப்பேன்ல. அளவு விட்டுருவாங்க போட்டுருக்கா டேய். மை டேட் ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு 15 years பேக் வந்து ஒரு வேலை வாங்கி கொடுத்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு. அப்போ ஒரு 17-16 years பேக் 3000 சம்பளம், பெரிய வேலை, ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு 3 நாளைக்கு மேலே இருக்க முடியல. ஸோ 3 நாள் கழித்து நான் ஒரு கடிதம் லெட்டர், அப்போ 15 காசு போஸ்ட் கார்டு, இப்போ எவ்வளோன்னு தெரில. இதில் நான் குமாஸ்தாவுக்கு தயாரிக்கப்பட்டவனால என் கனவுகள் வேறு, நான் ஓட வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது, அதனால் நான் அது பின்னால் போகணும்னு ஆசைப்பட்றேன். எல்லோரும் திட்டினாங்க, எவ்ரிபடி. அப்போ ஏன்னா நிலைமை ரொம்ப கஷ்டம். நம்ம இங்கேருந்து கொஞ்சம் பணம் அனுப்பினோம்னா வீட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு நெருக்கடி இருந்துச்சு. ஸோ எல்லோரும் வந்து தே செட் இது மாதிரி வேலையை விட்டான். இந்தியாவில் எவனா வேலையை விட்டான் அவனை திட்டாதீங்க, நான் தான் எல்லாத்தையுமே சொல்லுவேன். அவன் பெருசாக 10 பேர் வேலை கொடுக்க போகிறான். வேலையை விடுற அளவுக்கு ஒருத்தனுக்கு துணிச்சல் இருக்குன்னா வேலை எடுத்துக்கிற அளவு அவனுக்கு துணிச்சல் இருக்காது, ஆனால் திட்டுவானு விட்டு. ஆனால் எங்கள் அப்பா மட்டும் ஒரு லெட்டர் போட்டார் எனக்கு. இது கனவுகளுக்கு பின்னால் ஓட வேண்டிய உலகம், உன் கனவுகளை எந்த நெருக்கடிக்காகவும் நீ காயப்படுத்தாதே. உண்மையாகவே நோபடி கேன். உண்மை. நான் சின்ன வயசுலேருந்தே எல்லாரும் வந்து ஹீரோலாம் பார்ப்பாங்க, பழகுவாங்க. நான் சின்ன வயசுலேருந்தே ஹீரோவோட தான் வாழ்கிறேன். அவர் பேர் சந்திரன், எங்கள் அப்பா. கோப்பி, இதுக்கு மேலே இங்கே எதுவுமே சொல்ல வேண்டாம். அங்கே எல்லாருக்கும் அப்படியே சார்ஜ் ஆகிட்டே இருக்குது, அப்படியே கரண்ட் கொடுத்த மாதிரி இருக்குது இல்லையா? பாய்ஸ், கேர்ள்ஸ், சந்திரன் சாருக்கு முதல் நன்றி. இப்படி ஒரு பிள்ளைய இண்டஸ்ட்ரி கொடுத்ததுக்கு அவருக்கு முதல் நன்றிகள். இத்தனை ஆண்டுகளில் விஜய் டிவி என்னை நிறைய க்ரூம் பண்ணியிருக்கு. ஒரு ஆங்கராக, ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு விஷயத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது குறித்த புரிதலை தரக்கூடியதில் இப்படி பல விஷயங்களில் எனக்கு துணை நின்றுருக்காங்க. ஒரு டெலிவிஷன் ஆங்கராக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அது ஒரு தனி மனிதனுடைய சிந்தனையாலும் அவனுக்கு இருக்கக்கூடிய அறிவாலும் மட்டும் நடந்துடாது. அதுக்கு ஒரு பெரிய டீம் எஃபர்ட் இருக்கணும். அதை தாண்டி சேனல் அல்லது சேனலில் வேலை பார்க்குறவங்க, ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்டை செய்யக்கூடிய அந்த ப்ராஜெக்டில் தொடர்புடையவர்கள் எல்லாரும் இந்த ஷோ நல்லா வரணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். என்னுடைய ஷோஸை பொறுத்த வரைக்கும் நான் அதில் ரொம்ப லக்கின்னு சொல்லுவேன். நான் ஒரு ஷோக்கில் இருக்கேன் அப்படின்னாவே எல்லாருமே ஒரு கூடுதல் எஃபர்ட்டோடு அதை பார்ப்பாங்க. எல்லா ஷோக்குமே ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் கொடுக்கறது தான் விஜய் டிவியுடைய நேச்சர். அப்படின்னாலும் என் ஷோஸில் வந்து அந்த பர்சனல் கான்ட்ரிபியூஷன் எப்போதுமே அவங்க கொடுத்தது உண்டு. அந்த பர்சனல் இமோஷனல் டச் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ என்னைய பெரிய அளவுக்கு அடையாளப்படுத்தின விஜய் டிவிக்கு என்றைக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேன்.
நான் ரொம்ப பெருமிதமாக நினைக்கக்கூடிய விஷயம் ஐம் ஸ்டார் விஜய் ஸ்டார். என்னையும் என் தன்னம்பிக்கையும் என்னை விட அதிகமாக நம்பும் என் அப்பாவுக்கு சமர்ப்பணம். உலக அரங்கில் போற்றப்படும் உங்கள் விஜயின் தமிழ் தொகுப்பாளர். இவர் ஒரு கவிஞர், கலைஞர், தொகுப்பாளர், பேராசிரியர், பன்முக பெருமை கொண்டவர், இளைஞர்களின் கனவு பட்டறை. பேச்சு திறமையால் தன்னை உயர்த்தி கொண்ட ஸ்டார் விஜயின் அடையாளமாய் திகழும் நீயா நானா கோபிநாத் மென்மேலும் வளர ஸ்டார் விஜயின் நல்வாழ்த்துக்கள். ஸ்டார் விஜயின் அடையாளம் நீயா நானா கோபிநாத், கோபிநாத்தின் அடையாளம் ஸ்டார் விஜய்.